பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவை கண்டித்து சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் கடந்த 28ஆம் தேதி மாலை சுமார் 5 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாநில நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது ஊரக வளர்ச்சித்துறை சேர்ந்த அலுவலர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு பணியிட மாறுதல் வழங்குதல் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதற்கான மனுவை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவிடம் கொடுத்தனர். மனுவை வாங்கி கசக்கி குப்பை தொட்டியில் போட்ட மாவட்ட ஆட்சியர் கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சரை சந்தியுங்கள் என்று கூறி கெட் அவுட் என்றதாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் இந்த செயலை கண்டித்த சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் போலீசார் கைது செய்து 1 மணி நேரத்திற்கு பின் விடுவித்ததாகவும் தெரிகிறது. மாவட்ட ஆட்சியரின் இந்த ஊழியர் விரோத போக்கை கண்டித்து 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலந்தூர், வேப்பூர் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் மாலை நேர பணி புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வன்மையாக கண்டிக்கின்றோம். கோரிக்கைகள் தொடர்பாக பேச சென்ற மாநில மாவட்ட நிர்வாகிகளிடம் கெட் அவுட் என்று சொல்லி அதிகாரத்தினில் அநாகரிகமாக நடந்து கொண்ட பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சா ஐஏஎஸ்ஐ வன்மையாக கண்டிக்கின்றோம். குப்பை தொட்டியில் போட்ட பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சா ஐஏஎஸ்ஐ வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழக அரசே திராவிட மாடல் ஆட்சியில் முசோலினி போல் செயல்படும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சா ஐஏஎஸ் மீது